பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி நம்மை மீட்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். பாடுருவோருக்கும் துன்புறுவோருக்கும் அடைக்கலமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, விண்ணக காட்சிகளினூடாக நீர் எங்களோடு பேசுவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். வெண்மையான ஆடை அணிந்தோரை பற்றி இன்று நாங்கள் தியானிக்கிற பொழுது, உமக்காக வாழ்வதிலும் எங்களை இன்னமும் அர்ப்பணம் செய்வதிலும் ஆழமான அனுபவங்களை நாங்கள் உணர்ந்து எங்களை அர்ப்பணிக்க தூய ஆவியர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். இன்றைய திருமறை ஆய்வுக்கான வசனம் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இந்த காட்சியில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட திரளான கூட்டத்தினர் வெள்ளை ஆடை அணிந்திருக்கின்றனர். வெள்ளை ஆடை அணிதல் அல்லது வெள்ளை ஆடை அணிந்தோர் என்கின்ற இந்த பொருளில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய திருமறை ஆய்வுக்காக இந்த பகுதியை 3 பிரிவுகளாக பிரித்து சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது பகுதி திருமறையில் வெள்ளை மற்றும் அழுக்கடைந்த ஆடைகள் பற்றிய செய்திகள். இரண்டாவது பகுதி வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்னணியமும் அதற்கான விளக்கமும். மூன்றாவது பகுதி வெள்ளை ஆடை அணிதலின் பொருள். முதலாவதாக திருமறையில் வெள்ளை மற்றும் அழுக்கடைந்த ஆடைகள், வெள்ளை அங்கிகளை குறித்தும் அழுக்கடைந்த அங்கிகளை குறித்தும் திருமறையில் ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது மிகவும் இயற்கையான ஒன்றாக அவ்வப்போது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் தூய்மையற்ற ஆடைகளுடன் கடவுளை அணுகுவது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது. தொடக்க கால திருச்சபையில் ஒரு கிறிஸ்தவர் திருமுழுக்கு பெற்றபோது அவர் புதிய வெள்ளை ஆடை அணியும் வழக்கம் இருந்தது. இந்த புதிய வெள்ளை ஆடை அவரது புது வாழ்வை அடையாளப்படுத்துவதாக இருந்தது. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான ஆடை போல கந்தை போல இருக்கிறது என்று ஏசாயா கூறுகின்றார். சகரியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் பிரதான ஆசாரியரான யோசுவா அசுத்தமான ஆடைகளை அணிந்தவராய் தூதன் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றார். அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு சாத்தானும் நின்று கொண்டிருக்கிறான். தூதன் தம் முன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி, அழுக்கு உடைகளை இவரிடமிருந்து களைந்து விடுங்கள் என்றார். பின்பு யோசுவாவிடம், உன்னிடமிருந்து உன் தீச்செயல்களை அகற்றிவிட்டேன், நீ உடுத்தி கொள்வதற்கு பட்டாடைகளை அளிப்பேன் என்று கூறுகிறார். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 14 ஆகிய வசனத்திலும் கடவுளிடமிருந்து கட்டளைகளை பெறுவதற்கு ஆயத்தமாக மக்கள் தங்கள் ஆடைகளை துவைக்குமாறு மோசே மக்களுக்கு கட்டளையிடுகின்றார். ஈசோப்பினால் எனது அக்கிரமங்களை கழுவி பனியிலும் வெண்மையாகும் வரை என்னை தூய்மையாக்கும் என 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் வேண்டுகின்றார். இறைவனிடம் வருகின்ற பொழுது கடும் சிவப்பாக இருக்கும் பாவங்களும் உறைந்த பனி போல வெண்மையாகும் எனவும், இரத்த நிறமாய் சிவந்திருப்பவை பஞ்சை போல வெண்மையாகும் எனவும் ஏசாயா
1 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஏசாயாவுக்கு கடவுள் வாக்குறுதி அளிக்கின்றார். வெள்ளை என்பது ஆண்டவரிடத்தில் வருவோரின் அடையாளமாகவும், அழுக்கடைந்த ஆடைகள் பாவ அழுக்குகள் என்பதை சுட்டுவதாகவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 2வது பகுதி வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய பின்னணியமும் அதனுடைய விளக்கமும். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் குறிப்பிடப்படும் வெள்ளை ஆடை அணிந்தோரை புரிந்து கொள்வதற்கு அதன் பின்னணியத்தை அறிவது மிக முக்கியமானது. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு பூமிக்கான உரிமை பத்திரத்தில் 5வது முத்திரையை உடைக்கும் பொழுது கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்பட்டு இரத்த சாட்சிகளானோரின் ஆத்துமாக்களை யோவான் காண்கின்றார். அவர்கள் நீதி கேட்டு கடவுளிடம் மன்றாடுகின்றனர். ஆனால் அதற்கு பதிலாக எங்களுக்கு எப்போது விடிவு வரும், எவ்வளவு காலம் வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிற பொழுது அவர்களை போன்றோரின் எண்ணிக்கை நிரப்பப்படும் வரை இன்னும் சிறிது காலம் காத்திருக்கும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்விதம் சேர்க்கப்பட்ட இரத்த சாட்சிகளின் முழு கூட்டத்தினரையும் அல்லது முழு எண்ணிக்கையினரையும் யோவான் காண்கின்றார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மூப்பர்களில் ஒருவர் இத்தகைய கூட்டத்தினர் அணிந்திருக்கும் வெள்ளை ஆடைகளை பார்த்து, வெள்ளை அங்கிகளை அணிந்திருக்கும் இவர்கள் யார் என கேள்வி எழுப்புகிறார். யோவான் விடை தெரியாமல் சிந்தித்து கொண்டிருக்கையில் மூப்பர்களில் ஒருவர் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தங்கள் ஆடைகளை துவைத்து வெண்மையாக்கினவர்கள் என்ற பதிலை அவருக்கு கூறுகின்றார். சாதாரணமாக யோசித்தால் இரத்தத்தில் கழுவுவதன் மூலம் எதனையும் வெண்மையாக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இரத்தம் படுகையில் வெள்ளை ஆடை அல்லது நாம் உடுத்தியிருக்கும் ஆடை மிகுந்த கரை உடைய ஆடையாக மாறுகின்றது. எனவே ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தோய்த்தல் என்பது மீட்பு பெறுதலை அல்லது இரட்சிப்பின் அடிப்படையையே அது பொருள் கொள்ளுகின்றது. இங்கே வெள்ளை ஆடையை பெறுதல் என்பது நம்முடைய முயற்சியால் கிடைப்பது அல்ல, கடவுளுடைய அருளால் பெறுவது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எல்லோரும் பாவம் செய்து கடவுளுடைய மகிமையை இழந்து விட்டோம் அல்லது வெள்ளை ஆடை பெறுகின்ற அந்த பாக்கியத்தை இழந்து விட்டோம் என்று உள்ளது. நாம் மனம் வருந்தி கடவுளிடம் வந்து நிற்கும்போது கடவுளே இந்த வெண்ணிற ஆடையை நமக்கு வழங்குகின்றார். ஏனெனில் இந்த ஆடை நம்முடைய முயற்சியால் கிடைப்பதல்ல, கடவுளுடைய அருளால் கிடைப்பது. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வெள்ளை ஆடைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 7:14 இந்த ஆடைகள் ஆட்டுக்குட்டியினால் வெண்மையாக தரப்பட்டன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 3ஆவதாக வெள்ளை ஆடை அணிதல் என்பதின் பொருள் என்ன என்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக வெள்ளை ஆடை அணிதல் என்பது தூய்மையான குணம், பியூரிட்டி ஆஃப் ஹார்ட், அதை பற்றி சொல்லுகின்றது. கடவுளின் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்போர் குற்றமற்றவர்களாய் நிற்கின்றனர். அங்கே எந்த பாவமும் நுழைய முடியாது. புள்ளி போன்ற பாவத்தின் அளவோ சிறிய பாவமோ வெள்ளை பாவமோ அங்கு இடம்பெற முடியாது. உன்னதமானவரின் பார்வையில் மாசற்றவர்களாய் இருப்போர் மட்டுமே சிங்காசனத்தின் முன்பு வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக நிற்க இயலும். பளபளப்பான வெள்ளையான சூரியனை போன்ற வெண்மையான அவர்கள் குணங்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார்கள்
என்று இந்த பகுதியில் நாம் படிக்கிறோம். இங்கே நிற்போரின் பாவங்கள் இனி கழுவப்படவோ அல்லது அசுத்தப்படவோ வாய்ப்பில்லை. இவர்கள் முற்றிலும் கழுவப்பட்டு பரிபூர்ண தூய்மை அடைந்தோராக உள்ளனர். எந்த கரைகளும் அற்றோரே வெள்ளை அங்கி பெறும் பாக்கியம் பெறுவர் என்பதை இது நமக்கு உணர்த்துகின்றது. இரண்டாவதாக, வெள்ளை ஆடை அணிதல் என்பது பணிக்கு தேவையான ஆன்மாவின் தகுதி, ஃபிட்னஸ் ஆஃப் தேர் சோல்ஸ். இவர்கள் உலக மனிதரில் கடவுளுக்காக அரசர்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டோர். விண்ணிலும் கடவுளால் அழைக்கப்பட்ட பணியை செய்வதற்கு தகுதியுடையோராய் வெள்ளை ஆடையில் நிற்கின்றனர். அவர்கள் என்றென்றும் கடவுளின் ஆசாரியர்களாக கடவுளின் சித்தத்தை செய்யவும் அவரை துதித்து கொண்டிருக்கவும் தகுதியுடையோராக ஆயத்தத்தோடு வெள்ளை ஆடை அணிந்திருக்கின்றனர். ஆசாரியராக பூமியில் உள்ள விசுவாசிகள் அனைவரும் கடவுளால் அழைப்பு பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் எனில் நாம் கடவுளின் ஆசாரியர்கள். அப்படி ஆசாரியர்களாக அழைக்கப்பட்ட நாம் ஆன்மாவில் இந்த தகுதியை உணர்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க இந்த பகுதி நம்மை அழைக்கிறது. இங்கே நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் வாழாவிட்டால் வெள்ளை அங்கி அணியும் பாக்கியம் பெற இயலாது என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, வெள்ளை ஆடை அணிதல் என்பது வெற்றியை குறிக்கின்ற ஒன்று. இட் சிக்னிஃபைஸ் விக்டரி. ஒவ்வொரு நாட்டிலும் வெற்றியின் அடையாளமாக வெள்ளை நிறமே இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பெரும்பாலும் வெற்றி அடைந்து திரும்பும் தளபதிகளும் போர் வீரர்களும் வெள்ளை ஆடை அணிந்திருப்பர். வெள்ளை குதிரையில் சவாரி செய்வது வெற்றியின் அடையாளமாக இருக்கின்றது. கிறிஸ்து வெள்ளை மேகத்தின் மீது உலகை நியாயம் தீர்க்க வருகின்றார். அவர் வெள்ளை குதிரையில் ஏறி வருவார். அவரது சிங்காசனம் வெள்ளை சிங்காசனம். இத்தகைய வெற்றியின் தன்மையை, வெற்றியை அனுபவிக்க இருளையும் கருப்பு நிறத்தையும் அல்லது பாவத்தையும் நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றி விடுவது அவசியமானது. நான்காவதாக, வெள்ளை ஆடை அணிதல் என்பது ஓய்வை குறிப்பது, கலர் ஆஃப் ரெஸ்ட். இவ்வுலகில் ஏதாவது ஒரு வேலையை செய்ய விரும்பினால் நாம் வெள்ளை ஆடையை அணிவதில்லை. ஏனெனில் அது விரைவில் கரை படிந்து அழுக்காகி விடுகின்றது. ஓய்வு நாள் அல்லது ஓய்வு போன்றவை வெள்ளை நிறத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறது. மீட்கப்பட்டவர்கள் வெள்ளை நிறத்தால் அறியப்படுகின்றனர். ஏனெனில் அவர்கள் உழைப்பின் ஆடைகளையும் போர்க்கவசங்களையும் களைந்து விட்டவர்கள். அவர்கள் உழைப்பிலிருந்து ஓய்வெடுப்பவர்கள் என்று இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐந்தாவதாக, வெள்ளை ஆடை அணிதல் என்பது மகிழ்ச்சியை குறிப்பது, கலர் ஆஃப் ஜாய். திருமண நாளில் வெள்ளை ஆடைகளை அணிவதை பெரும்பாலான மணமக்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். ஏனெனில் அது மகிழ்ச்சியின் நிறம். உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கும் ஆன்மாக்கள் வெள்ளை ஆடை அணிந்து ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்தில் கலந்து கொள்ள ஆயத்தமாக உள்ளனர். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் தவறான ஆடை அணிந்து கல்யாண விருந்துக்கு வந்த ஒருவரை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். இது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றது. கல்யாண வீட்டிற்கு அனைவரும் வந்து விருந்தின் அறையில் நிறைந்து இருந்ததைப் போல திருச்சபையில் விசுவாசிகளாக நாம் அனைவரும் உறுப்பினர்களாக அமர்ந்து இருக்கின்றோம். நாம் அணிந்திருக்கிற ஆடைகள் எத்தகையவை? திருச்சபையில் சிலர் டிஷர்ட்டோடும், சிலர் நல்ல கோட் சூட்டோடும், சாதாரண ஷர்ட்டோடும் அல்லது விதவிதமான வகை வகையான ஆடைகளுடனும் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து விரும்பும் வெண்மையான ஆடை நம்மிடம் இருக்கின்றதா?
அது வெளிப்பிரகாரமான ஆடை அல்ல, விதவிதமான வகை வகையான ஆடையும் அல்ல, நம்முடைய ஆன்மீக ஆடை. நம்முடைய ஆன்மீக ஆடை அழுக்கடைந்ததா, வெள்ளை நிறமுடையதா என்பதை சிந்தித்து பார்த்து அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். வெள்ளை ஆடை அணிந்து சிங்காசனத்தின் முன்பாக நிற்கும்படி எங்களை எதிர்பார்க்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகில் வாழும் பொழுது அந்த வெள்ளை ஆடையை பெற்றுக்கொண்டு உமக்கு சான்றுகளாக நாங்கள் திகழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றேன். நாங்கள் வெள்ளை உள்ளத்தோடு எங்களுடைய ஆன்மீகத்தில் அனுதினமும் வாழ்ந்து சான்று பகர பல நிலைகளில் தவறியவர்களாக இந்த உலகின் பல்வேறு பாவங்களில் இணைந்து வாழ்கின்ற நிலைகளையெல்லாம் எண்ணி வருந்தி உமது சமூகத்தில் வந்து நிற்கின்றோம். ஆண்டவரே, எங்களால் இந்த வெள்ளை ஆடையை அணிய முடியாது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் உமது சமூகத்தில் வந்து நீர் அருளுகின்ற வெள்ளை ஆடையை தினந்தோறும் அணிந்து இந்த உலகிலும் மறு உலகில் உமது சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கவும் எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.